வணக்க மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத மாதிரி. அதாவது வந்து இந்த குட் நியூஸ் பேட் நியூஸ் வந்தால் ஒரு மார்க்கெட் ரியாக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த போரில் நடக்கிறதுனால வந்து மார்க்கெட் வந்து ஸ்டெபிலைஸ் இல்லாமல் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அது எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது, ஒரு நியூஸுக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் ஆல்ரெடி வந்து என்னென்னா இங்கே வந்து அப் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு ஓகேங்களா. திடீர்னு இந்த இடத்துலேருந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து 23,000 இந்த இடத்துல ரேஞ்சில் இருந்து திடீர்னு ஒரு 800 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிடுச்சு ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து 1000 பாயிண்ட்ஸ்னே வச்சிங்களேன், 24 கிட்ட போயிடுச்சு. 23 24,000 பாயிண்ட் டக்குன்னு வந்து அப்பாச்சு. அப்போ என்னென்னா அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்க, ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து நாங்கள் வாரம் வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இன்னும் இது பண்ண உடனே என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட்டில் வந்து அப்படியே வந்து நிஃப்டி 50 ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 1000 பாயிண்ட்ஸ்ன்றது ரொம்ப பெரிய பாயிண்ட். அதாவது ஒன் டேயில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 24,000க்கு போயிடுச்சு ஓகேங்களா. அகெயின் வந்து என்ன ஆச்சுன்னா, அது வந்து ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது உடனே வந்து அது மாதிரி இதுவாகுதுன்னா, அப்போ வந்து வார் ஸ்டாப் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, அந்த வந்து நம்ம இந்த ஆயில் டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து என்னென்னா நல்லா கரெக்டாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் வந்து குளோபல் லெவலில் வந்து எக்கனாமி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த இதுவும் விலை ஏற்றம் இருக்காது. அதே மாதிரி வந்து என்னென்னா ஸ்டேபிளாக போயிட்டுருக்கும் மற்ற டிரான்ஸ்போர்ட்லாம் ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம ஆயிலெலாம் வந்து ஸ்டாப் பண்ணும்போது மற்ற இது வந்து என்னென்னா, நம்ம ஆயில் வந்து என்னென்னா எல்லாருக்குமே இப்போ எப்படின்னா டிரான்ஸ்போர்ட் ரன் ஆகுனாவே ஆயிலெலாம் ரொம்ப முக்கியம். அது எந்த டிரான்ஸ்போர்ட்டாக இருந்தாலும் சரி. அதுக்கு வந்து பேஸ் வந்து இந்த நீர் எண்ணெயை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா. இந்த 2 வீக்ஸ் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறதுனால கொஞ்சம் நிறைய வந்து கப்பல்லாம் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். அப்போ வந்து நிறைய வந்து என்னென்னா எக்கனாமிக் வந்து ஒரு ஸ்டேபிளாக ஆகும். அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் வந்து ஃபாரின் இன்வெஸ்டரும் சரி, இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா மார்க்கெட் வந்து க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு நிறைய இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ 1000 பாயிண்ட்ஸ் ஏறிச்சு ஓகேங்களா. இங்கே பாருங்கள், ஏறின உடனே என்னாச்சு, இந்த இது பாருங்கள் இப்போ என்னாச்சுன்னா, இது மாதிரி ஏறிட்டு கொஞ்சம் டவுன் ஆகிட்டு, அதாவது வந்து அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்றைக்கான மார்க்கெட் பாருங்கள். ஆக்சுவலாக என்னென்னா, இது வந்து நல்லா மேலே ஏறிட்டே போச்சு. அதாவது 24,000 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சுங்களா. இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன நடந்திருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா 24லேருந்து அகைன் வந்து 23க்கு வந்துருச்சு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏன்னா பார்க்கும்போது, இன்றைக்கி வந்து அதாவது நேற்று வந்து சாட்டர்டே வந்து என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானில் வந்து ஈரான் சார்பாகவும் யூஎஸ் அதாவது அமெரிக்கா சார்பாகவும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. போரை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்றத மாதிரி. போரை ஸ்டாப் பண்ணிட்டு அந்த வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதாவது வந்து இந்த நீர் எண்ணெயை வந்து தடுக்கக்கூடாது, மற்ற கப்பல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தினாங்க. பட் ஆனால் வந்து என்னென்னா, அது வந்து கரெக்டாக டீல் வந்து சைன் ஆகலை. டீல் அதாவது வந்து ஒரு 21 ஹவர்ஸ் கிட்டே போயிடுச்சு அந்த இது வந்து மீட்டிங் வந்து போச்சு. பட் ஆனால் வந்து என்னென்னா, அதில் வந்து என்னென்னா ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படல. அதனால் வந்து என்னென்னா, மறுபடியும் வந்து வார் ஸ்டார்ட் ஆகுமோ, அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா மறுபடியும் வந்து என்னென்னா வேர்ல்டு லெவலில் எக்கனாமி வந்து டவுன் ஆகும் அப்படின்றது மாதிரி என்ன ஆச்சுன்னா, அது மாதிரி ஒரு பதட்டம் இருந்துச்சு. அந்த பதட்டம் தான் என்னாச்சு, இன்றைக்கி பாருங்கள், இந்த இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதாவது நேற்று அதாவது வந்து என்னென்னா, ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது, மண்டே ஓப்பன் ஆனது. இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அப்படி எப்பவுமே வந்து இவ்வளோ கேப் வருதுனாவே அது மாதிரி ஏதாவது வந்து பேட் நியூஸ் வருது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இந்த அளவுக்கு ஹையில் போச்சுனாவே அது குட் நியூஸ் வருது. மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆகும் மோஸ்ட்லி சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் வந்து இந்த அளவுக்கு கேப் இருக்காது ஒரு மார்க்கெட்டில். அது வந்து எந்த ஷேராக இருந்தாலும் சரி, இல்லை நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வேறு எந்த இது செக்டாராக இருந்தாலுமே சரி, இந்த அளவுக்கு ஒரு கேப் வருதுன்னா அந்த அளவுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத மாதிரி. அதாவது வந்து என்னென்னா, இப்போ மறுபடியும் வந்து போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு இதுவாகும் அப்படின்றத மாதிரி இருந்தாங்க ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி டவுனில் தான் ஆரம்பித்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டை பாருங்கள் மறுபடியும் வந்து ஒரு அப்பை நோக்கி போகுது. இதுக்கான ரீசன் என்னென்னா, அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவோட போர்க்கப்பெல்லாம் போயிட்டு அது வந்து அந்த இதுவில் இருக்கிற நாங்கள் வந்து கன்னி வெடிக்கெல்லாம் எடுத்துட்டா மறுபடியும் டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் சீராகும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே மறுபடியும் என்னாச்சுன்னா, மறுபடியும் மார்க்கெட் மேலே போகுது பாருங்கள். மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு அதே மாதிரி இது வந்து மறுபடியும் இங்கே கீழே டவுன் ஆகுது. அதாவது ஐயை டச் பண்ணிவிட்டு 24,000 கிட்ட போயிட்டு மறுபடியும் வந்து லோ ஆகுது. இதுக்கு வந்து என்ன ரீசன்னா, 2 ரீசன். ஒன்று வந்து நாளைக்கு வந்து லீவ் ஓகேங்களா, மார்க்கெட் லீவுன்றதால அதோடைய ப்ராஃபிட் புக்கிங்காக ஒன்று நடக்கும். அது இல்லைனா வந்து
நெக்ஸ்ட் டே வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். மறுபடியும் வாரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் அவங்களுடைய போட்ட மணிலாம் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா சில பேர் வந்து என்னென்னா ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க, இல்லை வந்து அவங்க பேனிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து அது சிலது வந்து சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸும் நடக்கும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஷேர்ஸ் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக வந்து எப்படி வந்து இப்போ நம்ம இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் பார்த்தோம் இல்லைங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அதை அப்ரோச் பண்ணுறதுன்றதை நம்ம கிளியராக பார்த்துடலாம். தேங்க்யூ.